உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு பொரியல் செஞ்சால் ரொம்ப பிடிக்குங்க. கடலைப்பருப்பு போட்டு சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இதை வந்து 2 டைம் நல்லா அலசிக்கணும். அலசிக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெந்நீரில் 10 நிமிஷம் ஊற வச்சா கடலைப்பருப்புங்க. வரமிளகாய் வந்து 3 போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க கண்ணாடி பதத்தில். அவரைக்காயை போட்டுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. பொரியலுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்கு அடுப்பை குறைச்சி வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வெந்து வர வரைக்கும் அப்புறம் பார்க்கலாங்க. அவரைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த கட்டத்தில் தேங்காயை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அமுக்கி வச்சிடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கி வச்சிடணும். அமுக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இது ஆறின பிறகு வேறு கிண்ணத்துக்கு மாற்றுங்க. இந்த சூட்லேயே இருந்தாக்க வேகாதெல்லாம் வெந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.